guys, welcome to Thrisha Mathematics. I am Thrisha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th சமச்சீர் Maths chapter 4 Geometry example 4.11. Question பாத்தீங்கன்னா construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 7/4 of the corresponding sides of triangle PQR. Scale factor பாத்தீங்கன்னா 7/4 is greater than 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா 7/4 நமக்கு நியூமரேட்டர் கிரேட்டரா இருக்கு டினாமினேட்டர் ஸ்மாலா இருக்கு. நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.10ல நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதை பார்க்காதவங்க போய் மறக்காம பாருங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 7/4 ன்னு இருக்கா. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் எப்படி வரும் நம்மளுக்கு ஒரு கெஸ் வந்திருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிருவோம் PQRங்கிற ட்ரையாங்கிள். அதுக்கு நம்மளுக்கு வெளியே வரும் நியூமரேட்டர் கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொடுத்துருக்க PQR ட்ரையாங்கிளை விட நம்மளுக்கு வெளியே வர மாதிரி இருக்கும் ட்ரையாங்கிள். ஸோ அதுக்காக நம்ம ரஃப் டயக்ராம் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு PQR ட்ரையாங்கிள் இருந்து நம்மளுக்கு இந்த ஸ்கேல் ஃபேக்டர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் 7/4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது கிரேட்டராக இருந்துச்சுன்னா இதை விட இது கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த PQR ட்ரையாங்கிளை விட நம்மளுக்கு வெளியே வரும்னு தெரியும். அப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி P' அண்ட் R' பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயிண்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம சிமிலர்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். சிமிலருங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் இருக்குது, சேம் ஷேப் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேப் அண்ட் P', Q அண்ட் R' இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஷேப்புங்கிறத பொறுத்த வரைக்கும் இது சேமாக இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்மாலாகவும் இதை விட இது கிரேட்டராகவும் இருக்கா. இதுதான் நம்மளுக்கு சிமிலர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கான நம்ம டயக்ராம் வரையலாம், ஒரிஜினல் டயக்ராம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டு நம்ம ட்ரா பண்ணுவோம். அது நம்ம சேம் சைஸில் ட்ரா பண்ணுவோம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பேஜை விட வெளியே போகாமல் இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். PQRங்கிறதுக்கு நம்ம ஒரு எனி மெஷர்மெண்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் எடுப்போம். அக்யூட் ஆங்கிள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டரை யூஸ் பண்ணுவோமா இது வரைக்கும் நம்ம ஆர்க் போடணும்னு. இதில் பார்த்தீங்கன்னா 7/4 கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே லெஸ்ஸாகவும் கீழே கிரேட்டராகவும் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு மேலே கிரேட்டராகவும் கீழே லெஸ்ஸாகவும் இருக்குது. நம்ம கிரேட்டராக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிளில் ஆர்க் போடுவோம். கிரேட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. அப்போ இங்கே அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு 7 ஆர்க்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம அக்யூட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா Qவில் இருந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இது லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்க் எடுப்போமா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் இதுலேயும் நம்ம ஒரு அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக எடுத்தாலும் நம்மளுக்கு பேஜ் பார்த்தீங்கன்னா லைனில் போடுறதுக்கு பத்தாது. அதனால் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம். ஆர்க்கை 1 ஆர்க், இது Q1, Q2, Q3, Q4, Q5, Q6 and Q7. இப்போ நம்ம Q7 வரைக்கும் நம்ம ஆர்க் ட்ரா பண்ணியாச்சு. இதை நம்ம நேமிங் பண்ணலாம். Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7. இதை நம்ம பார்த்தீங்கன்னா Xன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ட்ரா பண்ணியாச்சா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு லெஸராக இருக்கிறது 4. அப்போ நம்ம இந்த 4ஓட இந்த 4ங்கிற பாயிண்ட் இருந்து இந்த ஆரையும் நம்ம ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆர்க் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் இதை விட நம்மளுக்கு இது வெளியே தான் வரும்னு. நம்மளுக்கு 7லேருந்து அப்போ நம்ம அதை லைன் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அப்போ நம்ம இங்கே ஆர்க் எடுத்தாலும் அது எந்த பாயிண்டில் இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்போ இங்கேருந்து நம்ம ஒரு ஆர்க் எடுத்துக்கலாம். ஒரு ஆர்க் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்ம இங்கே Q7ல் வச்சும் நம்ம ஒரு ஆர்க் சேம் அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையும் இந்த பாயிண்ட்டையும் மெஷர் பண்ணிவிட்டு இந்த Q6ல் இருந்து, அதாவது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆர்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தான் கட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம இங்கே வச்சே இங்கே இதுக்கான ஆர்க்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்திருக்கா. இந்த ஆரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆரை
நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரும். அண்ட் இப்போ இதையும் இந்த பாயிண்ட்டையும் அதுக்கப்புறமா இந்த ஆர் பார்த்திங்கன்னா எந்த பாயிண்டில் வருதோ அது நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட், இந்த Q7ங்கிற பாயிண்ட், இந்த ஆர்க்கில் ரெண்டும் மீட்டிங் ஆகிற பாயிண்ட் இப்போ நம்மளுக்கு இங்கே வருது. அப்போ லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுவும் நம்மளுக்கு பேரலாக இருக்கா. இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா இதுவும் பேரலாக வந்திருக்கு. இந்த பாயிண்ட்டை R' எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து இது எந்த பாயிண்டில் வருது நம்ம மார்க் பண்ணுறதுக்காக ஆரில் இருந்து ஒரு ஆர்க்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆர்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிவிட்டு அதே இதில் பார்த்திங்கன்னா R' இன்னொரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சு. இது கட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதையும் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் ரெண்டையுமே மெஷர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் நம்ம ஆர்க் கட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல மீட் ஆகிருக்குல்ல, இங்கேருந்து நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்க் கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிருக்கா. இப்போ நம்ம இந்த Pயை பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த Pயை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு P' வருமா. இந்த P எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா நம்மளுக்கு மீட்டிங் ஆகிற பாயிண்ட் P' வரும். இந்த பாயிண்ட் இந்த லைனில் வர பாயிண்ட் இது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் இது அண்ட் இங்கே நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுவும் நம்மளுக்கு பேரலாக இருக்குது. இது நம்ம P' எடுத்துக்கலாம். இந்த PR அண்ட் P', R' ரெண்டுமே பார்த்திங்கன்னா பேரலாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு சிமிலர்னு சொல்லும் போது PQRங்கிற ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா P', Q அண்ட் R' இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா ஷேப் சேமாக இருக்குது, ஆனால் சைஸ் மட்டும் டிஃபராக இருக்குது. இது ஒரு சைஸ் அண்ட் இது ஒரு பெரிய சைஸ் மட்டும் டிஃபராக இருந்தால் சிமிலர். இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இது நம்ம எழுதிக்கலாம். PQ ட்ரையாங்கிள் PQR சிமிலர் டு P', Q அண்ட் R'. இது ரெண்டையும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா Qங்கிற ஆங்கிள். இது ரெண்டு ட்ரையாங்கிளையும் காமனாக இருக்கிற பாயிண்ட் Qங்க தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. நம்ம இப்போ ட்ரா பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.